வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கரூர் கூட்ட நெரிசல் பலி விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் 6 மணி நேரத்திற்கு சிபிஐ விசாரணை. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்ட 2 நாட்களில் 23 கோடி மதிப்பிலான பணம், பரிசு பொருட்கள் பறிமுதல். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். விளாத்திக்குளம் அருகே கொல்லப்பட்ட மாணவியின் பெற்றோரிடம் செல்பேசியில் பேசி ஆறுதல் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. வேடநத்தம் மாணவி கொல்லப்பட்டு 7 நாட்களாகியும் காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கரூர் கூட்ட நெரிசல் பலி விவகாரம் தொடர்பாக தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் 6 மணி நேரத்திற்கும் மேலாக இன்று சிபிஐ விசாரணை நடைபெற்றது. கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். கரூர் துயரத்திற்கு செந்தில் பாலாஜியே காரணம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி, 19ஆம் தேதி, மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஆகிய தேதிகளில் சிபிஐ அனுப்பிய அழைப்பாணையின்படி டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் விஜய் ஆஜராகி வாக்குமூலத்தை பதிவு செய்தார். விஜய் தரப்பில் கேட்கப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விஜய் பதிலளித்தார். விஜயிடம் நேற்று விசாரணை நடத்திய நிலையில் தற்போது கரூர் தொகுதிகளுக்குட்பட்ட செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது. தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இன்றைய விசாரணை மாலை 5:30 மணியுடன் நிறைவு பெற்றது. சிபிஐ அலுவலகத்தில் நாளை மீண்டும் செந்தில் பாலாஜி ஆஜராக வேண்டுமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரை 23 கோடி மதிப்பிலான பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி அறிவித்துள்ளார். மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். மேலும் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக கண்காணித்திட 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பறக்கும் படை, நிலை கண்காணிப்பு குழுக்கள் மட்டுமல்லாது வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட துறைகளை சார்ந்த அதிகாரிகளும் தேர்தல் நடத்தை விதிகளை பின்பற்றி வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு சரியாக 2 நாட்களில் 23 கோடி மதிப்பீட்டில் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். விளாத்திக்குளம் அருகே கொல்லப்பட்ட மாணவியின் பெற்றோரிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்பேசியில் பேசி ஆறுதல் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தத்தில் கொல்லப்பட்ட மாணவியின் வீட்டிற்கு சென்று அவரின் பெற்றோருக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆறுதல் தெரிவித்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்போன் மூலமாக மாணவியின் குடும்பத்தினருடன் பேசி ஆறுதல் தெரிவித்தார். அப்போது இந்த சம்பவம் நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம் என்றும், இது தொடர்பாக திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். வேடநத்தம் மாணவி கொல்லப்பட்டு 7 நாட்களாகியும் காவல்துறை இதுவரை உருப்படியான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். வேடநத்தத்தில் கொல்லப்பட்ட மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள பின்னர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்ததாகவும், திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருட்கள் நடமாட்டம், அரசியல் கொலைகள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொடூரமான மரண ஓலம் நடந்து கொண்டிருக்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அதை பற்றி கவலைப்படாமல் சென்னையில் ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு விளம்பரம் பண்ணிக் கொண்டு இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேடநத்தத்தில் கொல்லப்பட்டுள்ள மாணவியின் குடும்பத்தினரை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கள்ள சாராயம் குடித்து செத்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிய திமுக அரசு மாணவி கொலை தொடர்பாக உடனடியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார்.
கொடூரமான மரண ஓலம் நடந்து கொண்டிருக்கும் போது முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படாமல் சென்னையில் ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு விளம்பரம் பண்ணிக் கொண்டு இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திசையின் விலை அடுத்த பனங்காட்டில் காரில் எரிந்த நிலையில் கிடந்த 4 உடல்களை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் திசையின் விலை அடுத்த பெட்டைக்குளத்திலிருந்து கல்வெளி செல்லும் சாலையில் 100 மீட்டர் தொலைவில் உள்ள பனங்காட்டில் கார் ஒன்று எரிந்த நிலையில் காணப்பட்டது. அந்த வழியாக தோட்டத்திற்கு சென்றவர்கள் இதுகுறித்து திசையின் விலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் எரிந்த காரை பார்த்தபோது முன்னிருக்கையில் ஆண் ஒருவரும் பின்னிருக்கையில் நடுவில் பெண்ணும் இருபுறமும் 2 குழந்தைகளும் எரிந்து கருகி கிடந்தது தெரியவந்தது. இதனையடுத்து தடவியல் வல்லுநர்கள் விரைந்து வந்து தடயங்களை சேகரித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் சம்பவ இடத்தை பார்வையிட்டார். இதனையடுத்து காவல்துறையினர் காரில் கருகி கிடந்த உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைத்த பின்னர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது முகமது ரபி, நஸ்ரின் பாத்திமா அவர்களின் 2 பெண் குழந்தைகள் என தெரியவந்தது. மேலும் சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் சென்னையில் உள்ள சொந்த வீட்டை விற்றுவிட்டு நாகர்கோவிலுக்கு சென்ற நிலையில் திசையின் விலை அருகில் காட்டுப்பகுதியில் காருடன் எரிந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விமர்சனம் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உரையாற்றினார். அப்போது அராஜக திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப இறுதி வாய்ப்பு என்றும், இந்த ஆட்சியாளர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்றும், தமிழ்நாட்டு மக்களின் வளங்களை கொள்ளையடித்துள்ள திமுக அரசு அதற்கு பொறுப்பான முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் புழல் சிறைக்கு அனுப்பும் நாள் ஏப்ரல் 23ஆம் தேதி என்றும் பாஜகவினரிடம் கூறி உள்துறை செயலாளரை மாற்ற வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்கள் கனவை சொல்லுங்கள் என கூறுகிறார். நடிகை நயன்தாரா வேண்டும் என சொன்னால் முதலமைச்சர் நிறைவேற்றி வைப்பாரா என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விமர்சித்துள்ளார். கோவை புளியகுளம் சாலையில் செயல்படும் லூலு மாலுவில் உள்ள உணவகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிக்கன் உணவை வாங்கி சாப்பிட்டு பாதிக்கப்பட்ட சசிகுமார் என்பவர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். கோவை மதுக்கரையை சேர்ந்த சசிகுமார் என்பவர் கோவை புளியகுளம் சாலையில் உள்ள லூலு மாலுவிற்கு சென்று அங்குள்ள உணவகத்தில் தனது 2 குழந்தைகளுக்கும் சிக்கன் லாலிபாப் பார்சல் வாங்கி கொடுத்துள்ளார். குழந்தைகள் சிக்கனை சாப்பிட்டு சில நேரங்களிலேயே கடுமையாக வாந்தி எடுத்ததால் பதற்றமடைந்த சசிகுமார் மீதமிருந்த சிக்கனை பரிசோதித்த போது துர்நாற்றம் வீசுவதை அறிந்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக உணவக பணியாளர்களிடம் சசிகுமார் புகார் தெரிவித்த போது அவர்கள் அலட்சியமாக பதில் அளித்தனர். அதன் பின்னர் சசிகுமார் தனது குடும்பத்துடன் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அலுவலகத்திற்கு சென்று கெட்டுப்போன சிக்கன் உணவுடன் நேரடியாக மனு அளித்தார். அப்போது பேசிய அவர், கோவை புளியகுளம் சாலையில் உள்ள லூலு மாலுவில் உள்ள உணவகத்தில் வாங்கிய சிக்கன் உணவை சாப்பிட்டதால் தனது 2 குழந்தைகளும் நானும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றோம் என்றும், இதுபோன்ற சம்பவங்கள் மற்றவர்களுக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கும் ஏற்படாமல் இருக்க உரிய விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட லூலு மால் மற்றும் உணவகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சசிகுமார் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து உணவகத்தை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை வியாசர்பாடியில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த காவலருக்கு ஆயுள் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அல்லிக்குளம் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். சென்னை வியாசர்பாடி பகுதியில் 16 வயதுடைய சிறுமி வசித்து வந்தபோது அவரது தந்தை உயிரிழந்த நிலையில் சிறுமியை படிக்க வைப்பதாகவும், அண்ணன் முறையில் எந்த உதவியும் செய்கிறேன் என ஆசை வார்த்தைகளை கூறி எம்கேபி காவல் நிலைய காவலர் மகேஷ் என்பவர் பழகி வந்துள்ளார். மேலும் பழைய செல்போனை வாங்கிக் கொண்டு புதிய செல்போனை வாங்கி கொடுத்துள்ளார். இந்த பழக்கம் நாளடைவில் தவறான பழக்கமாக மாறியதை அறிந்த 16 வயது சிறுமி காவலரின் நட்பை விட்டு விலகி சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காவலர் மகேஷ் பழைய ஆபாச புகைப்படங்களை காண்பித்து பலவந்தமாக பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். இதனையடுத்து எம்கேபி நகர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளரிடம் சிறுமி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் சிறுமி உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி எரித்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் புலன் விசாரணை மேற்கொண்ட பின்னர்
இது தொடர்பான வழக்கு அள்ளிக்குளம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் விசாரணையின் இறுதியில் குற்றம் சாட்டப்பட்ட எம்கேபி நகர் காவல் நிலைய காவலர் மகேஷ் என்பவருக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 1,00,000 அபராதமும் விதித்து அள்ளிக்குளம் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். இதுகுறித்து அரசு வழக்கறிஞர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தமிழகத்தில் நிலவி வரும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை தடுக்க தவறிய விடியா திமுக அரசினை கண்டித்து காஞ்சிபுரத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்தில் நிலவி வரும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள், போதைப் பொருள்களின் பழக்கத்தால் மாணவர்கள் சீரழிவு, பெண்களின் பாலியல் வன்கொடுமை ஆகியவற்றை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகில் அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள்கள், பெண்களின் பாலியல் வன்கொடுமை ஆகியவற்றை தடுக்க தவறிய விடியா திமுக அரசிற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், சென்னை அடுத்த ஜமீன் பல்லாவரத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் கணவன் ஆசிட் வீசியதில் கண்ணில் காயமடைந்த மனைவி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை அடுத்த ஜமீன் பல்லாவரத்தை சேர்ந்த சனா பாத்திமா என்பவருக்கும் இவருடைய கணவர் முகமதுவிற்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டதில் கடந்த சில மாதங்களாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் சனா பாத்திமா வீடு அமைந்துள்ள ஜமீன் பல்லாவரத்திற்கு சென்ற கணவர் முகமது கழிவறைக்கு பயன்படுத்தப்படும் ஆசிட்டை மனைவி சனா பாத்திமா மீது வீசி தாக்குதல் நடத்தினார். அப்போது கண்ணில் காயமடைந்த சனா பாத்திமா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திருவனந்தபுரத்தில் செயல்படும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பல்நோக்கு மருத்துவ பிரிவில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் செயல்படும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பல்நோக்கு மருத்துவ கட்டிடத்தில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டதில் அதிக புகை மூட்டமாக காணப்பட்டது. உடனே மருத்துவ ஊழியர்கள் நோயாளிகளை பாதுகாப்பாக வெளியேற்றினர். அதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மருத்துவமனையிலிருந்து தீயணைக்கும் கருவிகள் மூலமாக தீயை அணைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெண்டிலேட்டரில் ஏற்பட்ட மின் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர். மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் நோயாளிகளும் உறவினர்களும் மிகுந்த பதற்றத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து மாநகர காவல் ஆணையர் கார்த்திக் தெரிவிக்கையில், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து ராணிப்பேட்டையில் அதிமுக சார்பில் என்டிஏ கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் தொடரும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள், போதைப் பொருள்களின் பழக்கம், பெண்களின் பாலியல் வன்கொடுமை போன்றவற்றை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் அதிமுக ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் எம் சுகுமார் தலைமையில் என்டிஏ கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் என்டிஏ கூட்டணி கட்சிகளான பாஜக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், பாமக, புதிய நீதி கட்சி ஆகியவற்றின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். வந்தவாசி அடுத்த கீழ்கொவளைவேடு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ள தேர்தல் பறக்கும் படையினர் மருத்துவ செலவிற்காக கொண்டு சென்ற பணத்தை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்கொவளைவேடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் சித்தூர் பகுதியிலிருந்து ராமையா மகன் காமேஷ் என்பவர் ஆரணியில் நெல் விற்ற ரூபாய் 3,00,000 வாங்கிக் கொண்டு செங்கல்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவரது தம்பிக்கு கொடுப்பதற்காக காரில் கீழ்கொவளைவேடு வழியாக வந்துள்ளார். அந்த பகுதியில் வாகன சோதனை நடத்திய தேர்தல் பறக்கும் படையினர் ரூபாய் 3,00,000 பறிமுதல் செய்தனர். மருத்துவ செலவிற்காக கொண்டு செல்வதாக தெரிவித்தும் நெல் மூட்டைகளை விற்ற ரூபாய் 3,00,000க்கான பில்லை காட்டியும் தேர்தல் அதிகாரிகள் பணத்தை கொடுக்காமல் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திமுக அரசு நிர்வாகத்தை கண்டித்து கரூரில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம், பாலியல் வன்கொடுமை, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கரூர் தலைமை தபால் நிலையம் அருகில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்நாதன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் தங்கவேல், ஐஜேகே மாவட்ட தலைவர் மாணிக்கம், பாமக மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் மற்றும் மாவட்ட அளவிலான கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும், தமிழகத்தில் நிலவி வந்த போதைப் பொருள்கள் புழக்கம் குறித்தும், சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆண்டிப்பட்டி அடுத்த சக்கம்பட்டியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்று முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு சுழற் கோப்பைகளுடன் ரொக்கப் பணத்தையும் அதிமுகவினர் பரிசாக வழங்கினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த சக்கம்பட்டியில் அதிமுக சார்பில் மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இரவு நேர மின்னொலி போட்டியாக 3 நாட்கள் நடைபெற்ற கபடி போட்டியில் தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 48 அணிகள் பங்கேற்றன. நாக் அவுட் சுற்று அடிப்படையில் நடைபெற்ற போட்டிகளில் அணைக்கரைப்பட்டி, சடையாண்டி பாய்ஸ் அணியினருக்கும், மதுரை மாவட்டம் மாதரை கபடி குழுவினருக்கும் இடையே நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மாதரை அணி வெற்றி பெற்றது. இரவில் நீண்ட நேரம் நடைபெற்ற கபடி போட்டியை ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வமாக கண்டுகளித்தனர். இதனையடுத்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் லோகிராஜன் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்த மாதரை அணிக்கு சுழற் கோப்பையுடன் ரூபாய் 20,000 வழங்கினார். 2ஆம் இடத்தை பிடித்த அணைக்கரைப்பட்டி, சடையாண்டி பாய்ஸ் அணியினருக்கும் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் வரதராஜன் சுழற் கோப்பையுடன் ரூபாய் 15,000 பரிசாக வழங்கினார். இதேபோன்று 3ஆம் இடம் பிடித்த அணியினருக்கு சுழற் கோப்பையுடன் ரூபாய் 10,000ம், 4ஆம் இடம் பிடித்த அணியினருக்கு சுழற் கோப்பையுடன் ரூபாய் 5,000ம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சக்கம்பட்டி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சக்கம்பட்டி இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். சிதம்பரத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு துணை ராணுவப் படை மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகளின் தேர்தல் தொடர்பான பணிகள் துவங்கியுள்ளன. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதியில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகர காவல்துறை சார்பில் சிதம்பரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையிலும், துணை ராணுவப் படையின் ஆய்வாளர் சௌத்ரி முன்னிலையிலும் சிதம்பரம் காந்தி சிலையில் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் சிதம்பரம் நகர ஆய்வாளர் சிவானந்தம், உதவி ஆய்வாளர்கள் செந்தில், உத்தராபதி, தில்லை கோவிந்தராஜு, பெருமாள் உள்ளிட்ட ஆயுதம் தாங்கிய துணை ராணுவப் படையினர் 50 பேரும், சிதம்பர நகர காவல்துறையினர் 50 பேரும் என 100 காவல்துறையினர் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க அணிவகுத்து சென்றனர். சிதம்பரம் காந்தி சிலையில் தொடங்கிய அணிவகுப்பு பேரணி எஸ்பி கோயில் தெரு, சபாநாயகர் தெரு, சிதம்பரம் தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி, கீழ வீதி உள்ளிட்ட வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் காந்தி சிலையில் நிறைவு பெற்றது. ராமநாதபுரம் பாரதி நகரில் அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருட்கள் அதிக அளவில் நடமாட்டம், மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகுதல் போன்றவற்றை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து ராமநாதபுரம் பாரதி நகரில் அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமை தாங்கினார். மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மருதுபாண்டியன் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி கண்டன உரையாற்றினார். அப்போது பெண்களின் பாலியல் வன்கொடுமைகளையும், மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதையும் தடுக்க தவறிய திமுக மக்களிடம் மீண்டும் ஓட்டு கேட்டு வருவதற்கு துடிக்கிறது என்று முனியசாமி தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் முரளிதரன், முன்னாள் மாவட்ட தலைவர் தரணி, முருகேசன், அதிமுக நகர செயலாளர் பால்பாண்டி, ராமநாதபுரம் அதிமுக ஒன்றிய செயலாளர் முத்துமுருகன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பழனியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் உடுமலையிலிருந்து காரில் ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 92,500 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பழனி உடுமலைப்பேட்டை சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது உடுமலையிலிருந்து பழனி நோக்கி வந்துள்ள கார் ஒன்றை நிறுத்தி அதிகாரிகள் சோதனையிட்டனர். காரை ஓட்டி வந்த சீனிவாசன் என்பவரிடம் நடத்திய விசாரணையில் உரிய ஆவணங்களின்றி 92,500 ரூபாய் வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. தேர்தல் விதிமுறைகளின்படி ரூபாய் 50,000க்கும் மேல் ஆவணமின்றி கொண்டுவரப்பட்டதால் மொத்த பணத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்து பழனி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். திமுக குடும்ப ஆட்சியை ஒழிக்க ஒவ்வொருத்தருக்கும் சூடு சுரணை வேண்டும் என்று சிவகங்கையில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்றுள்ள ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜி பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது குடும்ப ஆட்சியாக உள்ள திமுகவினை ஒழிக்க வேண்டும், திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் சூடு சுரணை வேண்டும் என்றும், திமுக ஆட்சியை ஒழிக்க அனைவரும் பாடுபட வேண்டும், சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூட்டணி நிர்வாகிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜி பாஸ்கரன் கேட்டுக் கொண்டார். பட்டுக்கோட்டை அடுத்த கொண்டிக்குளம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யாததால் 5,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கொண்டிக்குளம், சாந்தாங்காடு, நடுவிக்கோட்டை, மகாராஜ சமுத்திரம், லட்சத்தோப்பு, வெட்டிக்காடு, பெருமாள் கோயில் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை பட்டுக்கோட்டை அடுத்த கொண்டிக்குளம் கிராமத்தில் செயல்படும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு எடுத்து செல்வது வழக்கம். அதன்படி தற்போது கொண்டிக்குளம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 4,800 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேக்கமடைந்துள்ளன. இதனால் இப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த 5,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை நெல் களங்களிலேயே மலை போல் குவித்து வைத்துள்ளனர். மேலும் கொள்முதல் செய்வதில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு காரணமாக விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து விவசாயிகள் தெரிவிக்கையில், மீண்டும் தலைப்புச் செய்திகள். கரூர் கூட்ட நெரிசல் பலி விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் 6 மணி நேரத்திற்கு சிபிஐ விசாரணை. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்ட 2 நாட்களில் 23 கோடி மதிப்பிலான பணம், பரிசு பொருட்கள் பறிமுதல். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். விளாத்திக்குளம் அருகே கொல்லப்பட்ட மாணவியின் பெற்றோரிடம் செல்பேசியில் பேசி ஆறுதல் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. வேடநத்தம் மாணவி கொல்லப்பட்டு 7 நாட்களாகியும் காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.